தக் லைஃப் என்ன கதை சார்? ஒரு தக்கோட கதை. இல்ல புரியுது, ஒரு தக்கோட லைஃப் தான் இருக்க போகுதுன்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் மணி சார், கமல் சார் சேரும்போது சம்திங் ஏதோ ஒரு யூனிக்கா நாங்க இருக்கோம் அதுல. ஸோ அந்த விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்ன்றதை தாண்டி என்ன யாரோட லைஃப் எடுத்துட்டாலும் அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. ஆமா சார். ஒரு அப் டவுனு, ஒரு எமோஷனல் அப் அந்த மாதிரி ஒரு 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 ஜேர்னி தான், ஒரு டிராவல், ஒரு கேரக்டர் கூட நடக்கிற டிராவல் தான் படம். ஸோ எப்படி நாயகன் வந்து வேலுநாயக்கரோட ஒரு லைஃப் எடுத்தமோ, ஐ மீன் அந்த கேரக்டரோட லைஃப்பை நம்ம காட்டணுமோ, அந்த மாதிரி இதுல ரங்கராய சக்திவேல் நாயக்கருடைய லைஃப் காட்டுறோம் அப்படிதானே சார்? அப்படி இல்லை, அது ஃபுல்லா வந்து அவரோட கம்ப்ளீட் கிராஃப். ஓகே. இல்லை, ஒரு பையன்லேருந்து எப்படி வளர்ந்தாரு, முதல் ஸ்டெப் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எப்படி ரீச் பண்ண, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயோகிராஃபி. அது இது அப்படி இல்லை, அவரோட வாழ்க்கைக்கு நடுவுல இருக்குது. அது வெளியில இருந்து பார்த்தது, இது உள்ள இருந்து இருக்குது. அவரோட லைஃப், அவர் ஏற்கனவே அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. அவரோட லைஃப், அவருக்கு சுத்தி இருக்கிற எமோஷன், அந்த அதுல வர டிராமா, அதுல வர எல்லாம், ஃப்ரெண்ட்ஷிப், ஹாப்பினஸ், டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் அதுக்குள்ள வர நார்மலா நம்ம லைஃப்ல என்னெல்லாம் இருக்கோ, ஆல் த எலிமெண்ட்ஸ் வில் பி தேர்.